வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு செய்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். அதைத் தொடர்ந்து திமுக அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவர் சுமத்தியிருந்தார். அதில் இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்யும் கட்சி திமுக என்றும், வருகின்ற தேர்தலில் திமுக அரசு வேரோடு பிடுங்கி அகற்றுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்திருக்கூடிய திமுகவை சேர்ந்த எம்பி ஆர் ராசா, குறை கூறுவதற்கு எதுவும் கிடைக்காமல் ஏற்கனவே கேட்டு கேட்டு புளித்து போன பொய்களை பேசி வருகிறார் அமித்ஷா என்றும், இந்தியாவிலிருந்தே வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சு செடி பாஜக என்று பதில் கொடுத்திருக்கிறார். இதை மையப்படுத்தி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இதோடு சேர்ந்து இன்னும் இரண்டு முக்கியமான விடயங்கள். எந்த இடத்திலும் கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் உச்சரிக்கவில்லை. அதோடு தொடர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று பேசி வருகிறார். இதை முழுவதுமாக உள்ளடக்கி இன்றைய நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். திமுக மீதான அமித்ஷாவின் குற்றச்சாட்டு அரசியலா ஆதாரமா என்ற தலைப்பின் கீழ் விவாதிப்பதற்காக நம்முடன் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திரு மதிவானன் திமுகவிலிருந்து, திரு காசிநாத பாரதி அதிமுகவிலிருந்து, திரு தூத்துக்குடி செல்வம் பாஜகவிலிருந்து, திரு ரவீந்திரன் அரசியல் விமர்சகர். 4 பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். ரவீந்திரன் சார், உங்கள் நிகழ்ச்சி தொடங்குறேன். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு அப்படிங்கிற தொடக்கத்திலிருந்து அந்த அமித்ஷாவுடைய ட்விட்டர் பதிவு, எக்ஸ் பதிவு, அதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த பூத் கமிட்டி மாநாடு வரைக்கும் எந்த இடத்துலையுமே அவர் எல்லா இடத்துலையுமே என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு வர்றார். இது ஒன்று. இதற்கு முன்பாக அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார், வெற்றி பெற்றால் முதலமைச்சராக வருவார் அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி பெயரை அப்போ தவிர்த்தார் ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும்போது. அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் பேசும்போது கூட ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் பயன்படுத்தலை. இதோடு சேர்ந்து திமுக மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கார். இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் பேசிய கருத்துக்களின் அடிப்படையில் இன்றைய தினம் விவாத தலைவராக எடுத்திருக்கோம். திமுக மீதான அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டு அரசியலா ஆதாரமா? ஒரு அரசியல் கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய முன்னணி தலைவர், தற்போதைய தேசிய அளவிலான மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் நாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அனைத்தையும் விரல் நொடியிலே குறுகிய காலத்தில் அவரிடத்திலே சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தற்போது உண்டு. ஓகே, அந்த அடிப்படையில் தமிழகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை ஆதாரமாக வைத்து அரசியல் கட்சி மேடையிலே அரசியலாக பேசியிருக்கிறார். நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும். ஆதாரத்தோட அரசியல் மேடையில பேசியிருக்கார். ஆதாரத்தோட பேசியவர் உள்துறை அமைச்சர் அவர்கள். நாட்டிலே எந்த மாநிலத்திலும், எந்த குக்கிராமத்திலும், எந்த மூலை முடுக்குகளிலும் எந்த ஒரு சம்பவம் நிகழ்வு நடந்தாலும் அவருடைய கருத்துக்கு செல்லாமல் இருக்க முடியாது. அந்தந்த மாவட்டத்திலேயும் மத்திய அரசினுடைய இன்டெலிஜென்சி பியூரோ அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த தகவலை அவ்வப்போது உள்துறை அமைச்சகத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்திலே அரசாங்கத்தின் மீது, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பற்றிய, தமிழகத்தில் நிலவுகிற அரசியல் சூழல், மற்ற சூழல்கள், அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இவையெல்லாம் தகவலாக பெற்று அதில் சில கருத்துக்களை அவர் ஆதாரத்தோடு பேசியிருக்கிறார். அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்ன உள்துறை அமைச்சர் அவர்கள். இல்லை, இங்கே ஒரே ஒரு கேள்வி எனக்கு வருது. அவர் சொன்ன குற்றச்சாட்டு, திமுக அரசு மீது சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே ஆதாரத்தோடு பேசியிருக்கார். நீங்கள் சொல்கிறீங்க டாஸ்மாக், எல்காட், போக்குவரத்து, இலவச வீட்டு சிலை, குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்திலையும் ஊழல் அப்படின்னு சொன்னார். எல்லாமே ஆதாரத்தோடு தான் பேசியிருக்காரு. அப்படின்னா ஆதாரத்தோடு பேசக்கூடிய நபர் யார்? நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். எல்லா ஆதாரங்களும் இருக்குது, நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்காரு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு குற்றச்சாட்டுடைய இடத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிற கேள்வி இல்லையா? இந்த கருத்துக்கள், இந்த சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சார்பாக நம்ம தொலைக்காட்சியில் நிறைய விவாதம் பண்ணியிருக்கோம். அதில் நீண்ட விவாதங்கள்லாம் இருக்குது. ஆனால் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் குற்றச்சாட்டு நிறுவனமாகல, தீர்வு நிரூபிக்கப்படாதவரை நீங்கள் டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை இருக்கு, நீங்கள் குற்றச்சாட்டு இருக்கு, குற்றவாளியாங்கிறதா முக்கியம். நீங்கள் குற்றவாளிங்கிறது எப்போ நிறுவனம் ஆகுமோ? இல்லை, டாஸ்மாக் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆமாம், அப்போ அதெல்லாம் ஊர்ஜிதம் இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல. நீதிமன்றம்
விசாரணை அமைப்பு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதான் அதிகாரத்தை மீறி இங்க செயல்பட. அதாவது நீங்க அதை வந்து அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நீங்க எப்படி அதை குற்றம் சாட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு இறுதிக்கட்ட முடிவு எட்டியாச்சா? விசாரணை இறுதிக்கு வந்துருத்தா? இல்ல. அது மாதிரி நம்ம 100 நாள் வேலை திட்டத்தை குறிப்பிட்டிருக்காரு, மற்ற நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ 100 நாள் வேலையில் நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய தவறுகள் இருக்கு, கிராமப்புறங்களில் களத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் களத்தில் இருக்குது. இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் சமூக நீதினு சொல்கிறீங்க, இந்த சமூக நீதியில் உங்களுடைய ஆட்சி காலத்தில் பள்ளமும் மேடும் இருக்குன்னு இருக்கார், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறார். அப்போ நீங்கள் சமூக நீதி ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏற்றத்தாழ்வு இருக்கு, அனைவருக்கான சமூக நீதி கிடைச்சிட்டுதா? நீங்கள் அந்த அடிப்படையில் இது ஒரு அரசியல் மேடையில் அவர் பேசியிருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சர் ஆதாரத்தோடு தான் பேசியிருக்கிறார் எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை. நீங்கள் நீதிமன்றத்தில் என்னதான் நிரூபித்தாலும் கூட அதற்கான நடைமுறை வேற, அதற்கான இறுதி தீர்ப்பு வேற, அதெல்லாம் விஷயம். ஆனால் மக்கள் மன்றத்தில் ஒரு தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அப்போதான் நீங்கள் யாருன்னு தெரியும், அந்த குற்றச்சாட்டுடைய முழு அளவுகோல் தெரியும். அது இன்னும் ஒரு 7 மாதத்தில் 8 மாதத்தில் வரக்கூடிய 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அது ஒன்று. இப்போ எடப்பாடியாரை பற்றி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்கேயுமே குறிப்பிடலை அப்படின்றார். ஆமாம், கடந்த ஸ்டேட்ல போனாலும் ஆமாம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது அந்த கூட்டணி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க பேரை நிச்சயமாக குறிப்பிடுவார். தமிழ்நாட்டில் இப்போ நடந்த மீட்டிங்கில் மட்டும்தான் பேரே குறிப்பிடல. ஆமாம். காரணம் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய பயணத்தை கொண்டு ஆட்சி அதிகாரத்திலே நீண்ட நெடிய நாள் பயணித்த ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு தற்போது சிதறி இருக்கு. அது பல அதிலிருந்து தலைவர்களாக கொஞ்சம் விலகி இருக்காங்க. பல தலைவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ கட்சிக்கு சொன்ன மாதிரி தொண்டர்களே அதிருப்தியில் இருக்காங்க. அது நம்ம சொல்ல முடியாது. கட்சிக்கு வந்து எடப்பாடியார் தன்னுடைய கடமையை செய்கிறார். ஆனால் அனைவருடைய ஏகோபித்த ஆதரவோடு இருக்காராங்கிறது பிரச்சனை இல்லை. அப்போ ஆட்சி அதிகாரம் வருகிற பொழுது அனைவருடைய ஏகோபித்த ஆதரவுக்கு ஏற்ற வகையில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அவர் மெயின்டைன் பண்ணார் அமித்ஷா அவர்கள். முதலமைச்சர் யாருன்னு இப்ப சொல்ல வேண்டாம், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அப்ப அதிமுக சொன்னாலும் எடப்பாடியார் தவிர்க்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய முதலமைச்சர் யாருங்கிறது இப்ப முடிவு பண்ண முடியாது. இல்ல, அவர் முடிவு பண்ணது என்ன இருக்கு சார்? தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதான கட்சி, அதிமுக கூட்டணியில தான் பாஜக இருக்காங்க. கூட்டணி முடிவு பண்ண வேண்டியது அதிமுக தான், முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் முடிவு பண்ண வேண்டியது அதிமுக தான். அதை ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் எப்படி முடிவு பண்ணலாம், எப்படி அவர் சொல்லலாம்? நீங்க அதிமுகனால எடப்பாடியை தவிர்த்து போக முடியாது இல்ல. இப்ப நீங்க அதிமுகவை எடப்பாடி இதுக்கு முன்னாடி ஒரு 4 இதழுக்கு பேட்டி அடிக்கும் போது அதிமுக சேர்ந்த ஒருவர் வருவாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரணுமா வேண்டாமா? நிறைய அதிருப்தியில் இருக்காங்க, நிறைய ஏமாற்றத்தில் இருக்காங்க, ஒரு சில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் பெயரை சொன்னா அதிருப்தியாளர்கள் உள்ள வரமாட்டாங்க, அதனால ஒரு பெயர் எப்போதைக்கு தவிர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, அதிருப்தியாளர்களை உள்ள கொண்டு வரும் வரையில் இது ஒரு யுக்தி, தேர்தல் யுக்தி. சில பேரை பயன்படுத்தலாம், சில பேரை பயன்படுத்த முடியாது, அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருக்காரு. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் சொன்னாலே எடப்பாடி அவர்கள் தவிர்த்து நீங்க பேச முடியாது, போக முடியாது. ஆனால் அவரே அமித்ஷா என்ன சொல்றாரு, நாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகளை பெற்றோம், அதிமுக 21% வாக்குகளை பெற்றது, 39% வாக்குகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு குறைந்த அளவில் நாம் உழைத்தால் கூடுதல் வாக்குகளை சதவீதத்தை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, கூட்டணி ஆட்சி. அப்போ இதன் மூலமா அதிமுக ஒரு மெசேஜ் சொல்றாரா, எங்க கிட்ட 18 விழுக்காடு இருக்கு, உங்ககிட்ட 21 விழுக்காடு தான் இருக்கு, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் இங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாக்க முடியுங்கிற மறைமுகமா அதுதான் உண்மை, அதுதான் நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறேன், அதுதான் யுக்தி. அப்போ எடப்பாடியார் அவர்களே, உங்கள் பெயரை நாங்கள் உச்சரிக்க வேண்டுமானால் நீங்கள் அதிருப்தியாளர்கள் எல்லாம் இணைந்து பேசி உள்ளே கொண்டு வாருங்கள், மறைமுக ஒரு எச்சரிக்கை மிரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நீங்க அண்ணா நீங்க எடப்பாடி நீங்க எல்லாம் கூப்பிட்டு செய்யுன்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு, மிகப்பெரிய விரிசல் இருக்கு. இந்த விரிசல் எல்லாம் மறைச்சு இடைவெளியை குறைத்து விலகி போன தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்கள் எல்லாம் இணக்கமாக செயல்பட வைத்து நீங்க வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இது ஒரு தேர்தல் யுக்தியாக ஒரு கூட்டணி அமைவதற்கான, ஒரு கூட்டு சேர்ந்து உழைப்பதற்கான, ஒருமித்த கருத்து உருவாக்குவதற்கான, ஒத்துழைப்போடு செயல்படுவதற்கான இது ஒரு அழைப்பு, எடப்பாடியார் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஓகே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார், இப்போ தொடர்ச்சி இந்த காசிநாத பாரதி சார் உங்ககிட்ட தான் இப்போ தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் போகுது. அன்று
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் சந்திக்கிறாரு. அப்போ முதல் ட்வீட் போடுறாரு, எக்ஸ் தளத்தில் அமித்ஷா போறாரு, தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னார். அந்த நாள் முதல் இன்று வரையிலும் அதில் அவர் உறுதியா இருக்கார். ஒன்று. ரெண்டாவது, எந்த மாநிலம் போனாலும் அந்த மாநிலத்தை பேசும்போது பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் குறிப்பிடாமல் பேச மாட்டார். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்த்திருக்காரு. இது என்ன கணக்கு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ சார் சொல்கிறாரு கட்சியில் நிறைய அதிருப்தி இருக்குது, பிரிஞ்சு இருக்குது, அதனால் தவிர்க்கிறாரு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தமிழகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய கட்சி, தனித்தே நின்று ஆட்சி அமைத்த கட்சி. இன்றைக்கு வேணால் தலைமையில் அங்கே மாற்றம் வந்திருக்கலாம், தலைமையில் இழப்பு வந்ததால் சிறிய சிறிய சிராய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த உடலும் சரியில்லாமல் போய்விட்டுன்னு அண்ணன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு முதலில் மறுதளிப்பை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா அதே மேடையில் தான் அமித்ஷா அவர்களை வைத்துக்கொண்டே தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஆட்சி அமைப்போம்னு சொல்ல. அதுதான் கேக்குறேன். இப்போ நீங்க சொல்றீங்களா, நீங்க அந்த கருத்தை உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பேச விட மாட்டேங்கிறீங்க பாருங்க. அதுதான் தவறு, பேச விட மாட்டேங்கிறீங்க பாருங்க. வித்தின் த பிரசன்ஸ் ஆஃப் ஹோம் மினிஸ்டர் தான் அவர் சொல்றாரு. சரி, அதனால வித்தின் த ஆப்ஷன்ஸ்ல சொல்லி இருந்துச்சுன்னா நீங்க இட் இஸ் டெட் அகேன்ஸ்ட் வெர்சன் நீங்க சொல்லலாம். அவருடைய முன்னிலையில தான் அவருக்கு மொழி தெரியும், ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடைய ஒரு மத்திய உள்துறை அமைச்சர். அவரை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி. அதே போல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பல பேட்டிகளிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் 2026 ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஒரு சின்ன மைனூட் பாயிண்டை மட்டும் நான் சொல்ல வர்றேன். கடந்த 3 பீரியடாக பாஜகவினுடைய ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எங்க மத்தியில, பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில. ஆனால் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற பெயர் என்னவென்று சொன்னீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாங்க. இந்த பீரியட் மட்டும் இல்ல, இப்ப உண்மையிலே கூட்டணி ஆட்சி அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முதல் முறையாக இருக்கிற 2 பீரியடுமே அங்க பாஜக அப்சல்யூட் மெஜாரிட்டியில தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் என்ன பெயரை உச்சரித்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க இருக்கிற மோடஸ் ஆப்பரண்டி, அவங்க தொடர்ந்து பின்பற்றுகின்ற வழிமுறையின் அடிப்படையில் அவர் பேசுறாருங்கிறதா என்னால சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக இதா இருந்து அதனால அவர் அதிமுக தவிர்த்துட்டாரு. இந்த மாதிரி விவாதங்கள்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அது எது நீங்க எதற்காக யாரை சுட்டிக்காட்ட விரும்புவது, யாரை திருப்திப்படுத்துவதற்காக அதான் சொல்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தவிர்த்து வேற யாருக்கும் அமைச்சர்கள் முக்கியத்துவம் இல்ல. அவங்களுடைய பாஜக ஆட்சியையே பிரதமர் மோடி அவர்கள் 300 தொகுதிகளுக்கு மேல் 330 தொகுதிகள் பெற்ற போது கூட அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்க பாஜக ஆட்சின்னு என்னைக்கும் அவங்க சொன்னது கிடையாது. இப்ப உண்மையிலே கூட்டணி ஆட்சி தான் அங்க நடக்குது. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கூட்டணி, நிதிஷ்குமார் அவர்களுடைய கூட்டணி இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து சொல்லுகின்ற பெயர் என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு அந்த வழக்கத்தின் அடிப்படையில தான் அந்த பெயரை சொல்றாங்க. நீங்க விரும்புகின்ற ஆசைப்படுகின்ற எல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல, இங்க மட்டும் ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு, ஒரே ஒரு சந்தேகம். இப்ப நீங்க வழக்கமா அவங்க மத்தியில பெரும்பான்மையோடு இருக்கும்போது கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இங்கேயும் சொல்றாங்க. அதே வழக்கத்தின் அடிப்படையில தான் சொல்றாரு. யார் சொல்றாரு? சொன்னவர் சாதாரண நபர் கிடையாது, நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அவருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய அரசியலும் விரல் நுனிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா தரவுகளும் அவர்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டு என்ன நடக்குதுங்கிறது எல்லாருமே அவருக்கு தெரியும், அவருடைய பார்வைக்கு போயிடும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதுனால அது அதிமுக கொஞ்சம் ஒரு நெருக்கடியா இருக்கு. நிறைய விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு சவாலா இருக்கு. ஆனா நீங்க அதை தவிர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு போயிருக்காதா? எதை தவிர்த்துருங்கன்னு இந்த மாதிரி என்டிஏ கூட்டணி ஆட்சி, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சொல்றது அதிமுக நெருடலா இருக்கு, அதிமுக தொண்டர்கள்லாம் அதை அதிருப்தி ஆறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மத்திய உள்துறை அமைச்சர் போயிருக்காதா? அப்ப தவிர்த்திருக்கலாம் இல்லையா? டிவி எல்லாம் அதிருப்தியா இருக்குன்னால அங்க தகவல் போகாது. அதாவது அவருக்கு என்ன போகும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஏடிஎம்கேங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இயங்குது. அவர் பிரச்சாரத்துக்கு போராடம்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. அந்த மேஜர் பார்ட்னரோட வச்சிருந்தாதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசை வேரோடி மண்ணோடு அகற்றணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. வேரோடு அகற்றணும்னா அந்த நம்மளுடைய பர்பஸ் சால்வ் ஆகணும்னா அப்படிதான் நடக்கணும். அதைத்தான் தகவலா போகுமே தவிர தொலைக்காட்சிகள்ல விவாதம் எடுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னெல்லாம் அங்க யாரும் சொல்றது இல்ல. நம்ம விவாதத்துக்கு வர வேண்டிய யாரு என்ன சொன்னாலும் அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. நிச்சயமாக அதுல என்ன இருக்கு? தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருது. என்ன விமர்சனம்? இல்ல உங்களுக்கு என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றது அதிமுக நெருடலா இருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருது. அப்ப அதை தவிர்க்கலாம். சத்தியம் டிவியினுடைய ஆசைக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து காட்சி ஊடகங்களுடைய ஆசைக்கும் நான் ஒரு பதில சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க என்னதான் முடிவெடுத்தாலும் 2026 117 தொகுதிகளுக்கு மேல பட்டுட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா தனித்து ஆட்சி அமைக்க போறாங்க. இதுல நீங்க பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. 96 தொகுதியில் வச்சிருந்த திராவிட முன்னேற்ற கழகமே
காங்கிரஸுக்கு கூட்டணியில் பங்களிப்பு கொடுக்காமல் அவர்களும் கேட்கல. அதையும் நம்ம மைனாரிட்டி திமுகன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விமர்சித்தது போல 96 தொகுதியில் வைத்துக் கொண்டு கூட ஆளுங்கட்சியாக இருந்த வரலாறு தமிழகத்தினுடைய வரலாறு. அதனால அதை நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாக ஆக்க வேண்டியதில்லை. கரப்ஷன் சர்க்கார்கேன்னு அவர் பேசுறாரு, அதை பேசுங்க. என்ன ஊழல் மலிந்து விட்டது, எதை நீக்கணும், எதுக்காக அதை வேரோடு நீக்கணுங்கிறத பேசுறாரு. அந்த மாதிரி விவாதத்தை எடுங்க. அதாவது ஆரோக்கியமான விவாதத்தை நாம் எடுப்போம். அதுதான் தமிழக அரசியலுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த அரசு ஊழல் மிகுந்த அரசாக மாறிவிட்டது. அதற்கு உதாரணம் எவ்வளவோ இருக்கு, உங்களுக்கே நன்றாக தெரியும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 3 ஆண்டுகளுக்கு முன்பே 20,000 கோடி 30,000 கோடி அடித்து குவித்து விட்டார்கள், எங்கே வைப்பது என்று தெரியாமல் வழி தெரியாமல் விழிக்கிறார்கள் என்று சொல்லி அவர் ஊடகத்தில் பேசினதா, அவர் போன்ல பேசினதா ஒரு தகவல் ஆடியோ. அந்த ஆடியோ தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் அரசாங்கம், உங்க அரசாங்கம் அதை மானிபுலேட்டடா யார் ரெடி பண்ணாருன்னு அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களால அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க முடியும். அப்ப அதுல ஏதோ ஒரு பிரச்சனை தொக்கி நிற்கிறதுங்கிறத நான் மக்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். அடுத்ததாக அவர் என்ன பேச வர்றாருன்னா, செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற ஊழல் பிரச்சனைகள்ல, டாஸ்மாக் ஊழல் 1000 கோடியிலிருந்து ஆரம்பித்து அவர் ஏறக்குறைய 1,80,00,000 பேர் குடிக்கிறாங்கன்னா 10 ரூபானா 18 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வசூலாகி கிச்சன் கேபினெட்டுக்கு போகுதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து தமிழகத்தில் கொடுக்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகளிலிருந்து அத்தனை துறைகளிலும் பிரச்சனை, ஊழல் நலிந்து போயிருக்கிறது. இப்போ கடைசியாக மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டதிலிருந்து 200 கோடி ரூபாய்க்கு அங்கே சொத்து வரி விதிப்பதில் பிரச்சனை நடந்திருக்கிறது, அதில் ஊழல் நடந்திருக்குன்னு. அதாவது பாக்கி அரசியல் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் சொல்ல முடியும். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற போது அந்த கட்சியில் இருக்கிறவங்கள கைது பண்ணுவாங்க ஊழல் புகாரில். மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தபோது ஆராசா, கனிமொழி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அந்த கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. வேற கட்சி மாற்று கட்சியிலாக கைது பண்றாங்கன்னா அரசியல் மாச்சரியங்களுக்காக எங்களை பொய் புகாரில் எங்களை கைது செய்யறாங்கன்னு நீங்க சொல்லலாம். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிற போதே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல இப்போது மதுரை மேயருடைய கணவர், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்கு, அவங்களே கைது செய்யற அளவுக்கு, மேயரும் கைது செய்யப்படுவாங்கிற அளவுக்கு விவாதத்துல நீங்க என்ன தலைப்படுத்துறீங்களோ தலைப்பு ஒட்டி தான் நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் வேற எதுவும் பேசலன்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றி எல்லாம் அவர் பேசுறாருன்னா, ஏன் இந்த ஆட்சியை ஏன் அகற்றணுங்கிறதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. அது போல தமிழகத்திற்கு நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க மோடி அரசு. இவங்க சாதி மதம்னு சொல்லி ஏதாவது ஒன்று சனாதனம்னு சொல்லி மக்களை திசை திருப்ப விரும்புவாங்க. ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் 21 மருத்துவக் கல்லூரிகள் எந்த மாநிலத்திற்கும் இந்தியாவில் கொடுக்கப்படவில்லை. தமிழகத்திற்கு மட்டும்தான் 21 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறாங்க 2011 2021 வரைக்கும். எஸ்பெஷலி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பேரில் மட்டும் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவத்தில் அகில இந்திய அளவில் தன்னிறைவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் கேட்டீங்கன்னா தமிழகம் தான். இது போல தமிழகத்திற்கான எத்தனையோ திட்டங்களை அவர் தொடர்ந்து அடுக்குகின்றார். அடுத்ததாக அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் 18% இப்போ 21% நீங்க சொல்றீங்க. இதே இது தனித்து தமிழகத்தில் எந்த கட்சியும், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த கட்சியுமே தனித்து ஆட்சி அமைச்ச வரலாறு கிடையாது. ஆனால் தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2014 44.5% வாக்குகளும், அதே போல 2016 சட்டமன்றத்திற்கும் எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டணியிலும் இல்லாமல் ஆட்சி அமைத்த வரலாறு உண்டு. அண்ணா அவர்கள் ஏதோ பிரிந்து இருக்கிறார்கள் அப்படின்லாம் இன்னைக்கு 99.95% இன்னைக்கு எடப்பாடியார் பின்னால சொல்லிடுறேன். நீங்க இல்ல அதுக்கான பதிலையும் நான் சொல்றேன். நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நான் எங்க வெளியில இல்லையே. 0.05 அளவிற்கு இன்றைக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு எங்க இருக்கலாம். அது கூட கூட்டணி அமைவதற்கான இன்னொரு 8 மாதங்கள் இருக்கு. அலைன்ஸ் வித்தின் த அலைன்ஸுங்கிற அடிப்படையில் பாஜக கூட்டணியில் அவங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார், சின்னம்மா அவர்களோட அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால அவங்க கூட்டணியில் அவங்க அலைன்ஸ், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அவங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் அவர்களோட கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு முழுமை பெற்ற ஒரு இதா ஏறக்குறைய தேர்தலுக்குள்ளார இன்னும் 8 மாதங்கள் இருக்கு, நிச்சயமாக வந்துவிடும். அப்படி வருகின்ற போது ஏற்கனவே நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திருக்கலாம். 2024 பாஜக கூட்டணியும் அதிமுகவும் கூட்டணியில் ஒன்று சேர்ந்திருந்தாலே தமிழகத்தில் 35 to 36 பாராளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுங்கிற பேச்சு இருந்துச்சு. ஏன்னா மக்கள் விரோத அரசாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுக்கவில்லை, அவர்களுடைய நோக்கம் வேறெங்கோ இருக்கிறது. 4.5 ஆண்டுகள் வரைக்கும் வேறெங்கோ இருந்து விட்டு இப்போதுதான் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற அடிப்படையில் வர்றாரு. நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாமே அதிமுக இல்ல, பாஜக தான் இருக்காங்க. இருக்கட்டும், அவங்க கூட்டணியில் இருக்கட்டும். அலைன்ஸ் வித்தின் பிரிஞ்சு கிடப்பது அதிமுக இருந்து பிரிஞ்சிருக்காங்க. அதனால என்ன இருக்கு? அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பேரு அமித்ஷா தவிர்த்தாரு அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, அவரை வச்சுக்கிட்டே தான் அண்ணாமலை சொன்னாரப்பா. அண்ணாமலை அவரோட அதுதான் சொல்றேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுதான் சொல்றேன். நீங்க இல்ல தொடக்கத்துல கேட்கணும் சொல்ற கருத்து
நீங்க அண்ணாமலை அவரை விட மாற்ற அதே அண்ணாமலை தான் பேச விட மாட்டாங்க. இல்ல நான் முன்னாடி நான் கேட்கணும். இப்ப நீங்க அண்ணாமலை சொல்லிட்டாருன்றீங்க. இந்த பாயிண்ட்டுக்காக தான் அவங்க இந்த மாதிரி கேம் பிளே பண்றாங்களா அப்படின்னு அமித்ஷா தவிர்க்கிறார். கூட்டணி முடிவு பண்ணது அமித்ஷாவும் எடப்பாடியும் தான். தொடர்ந்து போற இடங்கள்லாம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் பேசிட்டு வர்றது அமித்ஷா தான். ஆனா அவர் சொன்ன விஷயத்த நீங்க பெருசா பேசாம அண்ணாமலை சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க. அதே அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்காரு. அதே அண்ணாமலை தான் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்காரு. அப்ப அதெல்லாம் நீங்க கண்டிச்சீங்க. அதெல்லாம் அது அப்போது அவரை பொருட்படுத்தல, அவர் சொன்ன வார்த்தையை பொருட்படுத்தல. இது மட்டும் நீங்க பெருசா பேசுறீங்களே. நீங்க அவ்வளவு பெரிய ஊழல் சர்க்காரை பேசினாங்க, அதை பேசாம நீங்க இதை பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் அப்புறம் அப்படி ஒரு கேள்வியை கேட்கல. இல்ல அதாவது இதை வந்து ஆப்சண்டில் இப்போ அமித்ஷா இல்லாத ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாருன்னா, அவர் அண்ணாமலை பேசியிருந்தாருன்னா சரி, அவங்க வர்ற மீட்டிங்க்கு வர்றவங்க அவங்களே கூட பேசிட்டு வரலாம். நாங்கள் இப்படி பேசுகிறோம், நீங்கள் இப்படி பேசுங்கன்னா அவங்களுடைய சபார்டினேட் தான் அவங்க கூட இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இப்படி விவாதம் எடுக்கிற நீங்கள் இப்படி ஒரு விவாதம் எடுங்களேன். அமித்ஷா இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்னா அப்போ அமித்ஷாவோட பெரிய லீடரா அண்ணாமலைன்னு கேட்குற கொஸ்டினை கூட நீங்கள் அதாவது தர்க்கமாக பேசுகிறேன்னா எப்படி வேணாலும் எதை வேணாலும் மானிபுலேட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நம்ம பேச போனோம்னா ஊழல் சர்க்கார் அகற்றப்படணும்னு அவர் பேசுறாரு. 18 + 21 39 பேசுறாரு. இன்னும் அவங்க சொல்ற மாதிரி டிடிவி அந்த மாதிரி கூட்டணிகளும் உள்ள வர்ற போது ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சாக 2026 வரப்போகுது. 117 தொகுதியை வாங்கிட்டாங்கன்னா அவங்க தனியா ஆட்சி அமைச்சிட்டு போறாங்க. ஏன் நீங்க அதுல போய் தேவையில்லாம ஏதோ ஒரு இந்த குளிர்காயறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த வேலை தேவையில்லை, விடுங்க. கேளுங்க, மதிவான அவர்கள்ட்ட கேளுங்க என்ன பேசுனாங்களேன்னு கேளுங்க. செல்வன் சார் வணக்கம். இப்போ ஆர் ராசா ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அமித்ஷாவுடைய பேச்சுக்கு பதில் கொடுத்து. அதுல இந்தியாவிலிருந்து வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய நச்சு செடி பாசிச பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் குறித்து இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்த கட்சி திமுக, அது வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பல ஊழல் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தேர்தல் பத்திர ஊழல், சிஏஜி சுட்டிக்காட்டிய ஊழல், ரஃபேல் விமான முறைகேடு அப்படின்னு பல முறைகேடு ஊழல் செய்த கட்சி பாஜக அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அது போலவே சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். இல்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக சரியாக இப்ப கூட நீங்க சமீபத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல கூட ஆர்டிகல் 75ல அதாவது 75ல ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதே போல அரசியல் சட்டத்தை இதுவரை 129 முறை திருத்திருக்காங்க. இப்ப 130வது முறை திருத்துவதற்கு அந்த பில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஜேபிசிக்கு பேருக்கு, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு பேரு. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை போன்ற கட்சிகளுக்கு இன்றைக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா ஆர்டிகல் 75ல திருத்தம் கொண்டு வரும்போது அது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, 30 நாட்கள் ஒருவர் சிறையில் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய ஒரு வழக்கில் 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தால், அதாவது ரிமாண்ட்ல இருந்தா 31வது நாள் தானாகவே அவர் பதவி இழப்பார். அந்த பதவி இழப்பை செய்யக்கூடிய அதிகாரம் மேதக ஆளுநர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டா, பிரதமராக இருந்தாலும் சரி, யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி. ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிற காரணத்தால் திமுக வட்டாரத்திலே ஒரு அச்சமும் பதட்டமும் திமுக வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய ராசா அவர்களை கூட ஒரு குற்ற வழக்கில் மேல்முறையீடு அவர் மேலேயே ஒரு ஊழல் வழக்கில் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கு. இதான் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க என்னுடைய நண்பர் காசிநாத பாரதி சொன்ன மாதிரி திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில ஏதாவது ஒரு பிளவு வந்துடாதா என்று பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த நிலையில, ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணியை ஏற்காமல் முன்படுவாரோ, ஒரு பிளவு வந்துருமா எதிர்பார்க்கணும். இல்ல பிளவு வரக்கூடிய வகையில ஒரு பேச்சு ஒரு செயல் இருக்கும் போது அதை மையப்படுத்தி பேசுறோம். கொஞ்சம் அனுமதிக்கல, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதாவது அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இது வரைக்கும் மற்ற மாநிலங்கள் போகும்போது அந்த மாநிலத்துடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைவரோ இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் பெயரை தவிர்த்திருக்காரா? ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் தவிர்க்கிறாரு?
அவர்தான் அப்போ வந்து சர்ச்சையா மாறுது இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல அதை கேட்டா நீங்க ஊடகம் வந்து எப்படியாவது பிளவுபடுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல அதிமுகன்னு சொன்னாலே மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மற்ற மாநிலங்கள் கட்சி பேர் மட்டும் சொல்றது இல்லையா சார்? மற்ற மாநிலம் கட்சி பேர் மட்டும் சொல்றது இல்லையா? கட்சியின் தலைவர் பேரும் சொல்றாங்களே. மன்னிக்கணும், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க செல்வத்தோட அப்பான்னு சொல்லிட்டாலே போதும், அது செல்வத்துக்கு அப்பா தானே, அவர் ஒருத்தரா தானே இருக்க முடியும். ஆனா அதிமுகன்னு சொன்ன பிறகு அது அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தலைமையும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைவர், பொதுச் செயலாளர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நேற்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர். அதனால நாங்க இன்னொரு தடவை போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டியது. ஏன்னா சார் இப்போ சார் செல்வத்துடைய அப்பான்னு சொன்னாலே போதும், அதே போல அதிமுகவுடைய தலைவரா இருக்கிற பொதுச் செயலாளர் சொன்னாலே போதும் அப்படி கூட சொல்லலையே. அதிமுக மட்டும் தானே சொல்றாரு, செல்வன் மட்டும் தானே சொல்றாரு, செல்வத்தோட அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதிமுக சொன்னாலே அது எடப்பாடி பழனிசாமின்னு நீங்க பொருள் கொள்றதுல உங்களுக்கு என்ன சிரமம்? உங்களுக்கு ஏன் அவ்வளவு சங்கடம்? இதுக்கு முன்னாடி ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும் போது அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாங்க அப்படின்னு இப்படி சொல்லலாம். அது அதிமுக தான் சார், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதுல பொருள் கொள்றதுக்கு ஒண்ணு கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்க நண்பர் பாரி சொன்னதை கூட நீங்க அப்படியே உடனே அப்படி மாத்தி இப்படி மாத்தி சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மாத்திரமல்ல, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சேர்த்த திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டதை போல 18.5% வாக்குகளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்று தந்தவர், 82 லட்சம் வாக்குகளை பெற்று தந்தவர். அதிமுகவுக்கு 21% வாக்குகள் இருக்கிறது. ஆக 39.5% வாக்குகள் எங்களிடத்தில் இப்பொழுது இருக்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்குகிற காலத்தில், தேர்தல் மேகம் குருஜேத்திர யுத்த களம் சூடு பிடிக்கிற நேரத்தில், களம் அமைகிற நேரத்தில் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிற போது இவங்கதான் ஜெயிப்பாங்க, இவங்க கிட்டதான் வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5% வாக்கு கூடுதலா கிடைக்கும். அதனால இப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை இருக்கிறது. இதுல மாறுபட்ட கருத்தே இல்ல. இந்தியாவில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை இருப்பதை போல தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை இருக்கிறது. அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொன்ன பிறகு இதுல அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டியது. இன்றைக்கு திமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்ன கணக்குல புரிஞ்சுக்கலாம் சார்? காசிநாத பாரதி சொல்றாரு கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்களுடைய சொல் வழக்கு வந்து அப்படியே சொல்லுவாங்க, மற்றபடி அது உள்நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுது அப்படின்னா அதனுடைய அமைச்சரவையில் பாஜக பங்கேற்குமா பங்கேற்காதா? அது அன்றைய சூழ்நிலையில் நான் ஒண்ணு வாய்ப்பு இருக்கு இல்ல. எல்லா கற்பனை குதிரைகளை வந்து வேகமா விடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் முடிந்து வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிக்கப்பட்டு அந்தந்த கட்சிகள் பெறக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து அன்றைய சூழ்நிலையில் நாம் விவாதிக்க வேண்டிய விஷயத்த நாம பிரீமெச்சூரா அட்வான்ஸா நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒண்ணு. இரண்டாவது, திமுக இவனுடைய பதட்டம், திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் என்கிற வலுவான செய்திகள் நாளும் பொழுது வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக திரு விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. எங்களை அவர் பாசிசம் சொல்றாரு, அவருக்கும் எங்களுக்கும் முரண் இருக்கிறது. பாசிசனா என்ன, பாயாசனா என்ன, பாய்சனா என்னங்கிறதெல்லாம் அவர் விளக்க வேண்டிய நிலை இருக்கு. அது வேறு ஒரு விவாதத்தில் வச்சுக்கிடுவோம். அதே நேரத்துல அவர் திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு திரு விஜய் அவர்கள் ரெடியா இருக்காங்க. இன்னொன்னு, அவர் அதிகாரத்துல பங்குதாரன்னு சொல்றாரு. நீங்க இப்படியே யோசிக்க மாட்டீங்க. நீங்க காங்கிரஸ் அதிகாரத்தில பங்கு கேட்டு திரு விஜய் அவர்களோடு கூட்டணி, தாவேகாவோடு கூட்டணி வைக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? யாரு அதை நீங்க சொல்லுங்க. யாரு சார்? காங்கிரசும் விஜயும் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? ராகுல் காந்தியும் விஜயும் சந்திக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு?
திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும். நான் சொல்றேன் சார், திமுக கூட்டணி நிச்சயமாக பிளவை நோக்கி பயணிக்கிறது. நான் சொல்றேன், நீங்க அதை எப்படி மறுப்பீங்க? இந்த ஊழல் குற்றச்சாட்டு பத்தி நம்ம பேசும்போது அமித்ஷா தமிழக திமுக அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. அதுக்கு பதில் கொடுத்த ராசா சொல்ற திரு மோடியினுடைய அமைச்சரவையில 28 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கு. இல்ல 19 அமைச்சர்கள் மீது மிகவும் கடுமையான குற்ற வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை ஏன் நீக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இது சட்டமாக்கப்பட்டு சட்ட நடைமுறைகள் சட்டம் அமல்படுத்தப்படும் பொழுது நீங்க சட்டத்தை விடுங்க, அந்த சட்ட நடைமுறைக்கு வருது, அதுக்கு பிறகு நடவடிக்கை அதெல்லாம் விடுங்க. இப்போ 28 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க மேல. அப்போ அவங்களை ஏன் ஊழலுக்கு எதிரானதான் நீங்க ஏன் அவங்க நீக்க கூட நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி பேசக்கூடிய மரியாதைக்குரிய ராசா அவர்கள் செந்தில் பாலாஜி என்கிற அதிமுகவில் இருந்த காலத்திலே மிகப்பெரிய ஊழல்களை செய்து திமுக காலத்தில் ஊழல் செய்து அவங்க பண்றது தவறுதான். அவங்க பண்றது தவறு நீங்க சொல்றீங்க இல்லையா? அவங்க பண்றது தவறு தானே. இப்ப பாஜக அதே தவறு தானே பண்ணுது. இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இப்ப இவங்க யாராவது ரிமாண்ட்ல இருக்காங்களா? ரிமாண்ட்ல இருக்காங்களா சார்? யாராவது ரிமாண்ட்ல இருந்தாங்களா? அஜித் பவார் மீது 600 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னது யாரு? இன்னைக்கு அஜித் பவார் எங்க இருக்காரு? அந்த வழக்கு எங்க இருக்கு? நீங்க அந்த அமெண்ட்மென்ட் நீங்க இல்ல அந்த மசோதா திருத்தத்தெல்லாம் விடுங்க சார். அஜித் பவார் மேல 600 கோடி ஊழல் சொன்னது யாரு? அந்த அஜித் பவார் இப்ப எங்க இருக்காரு? அந்த வழக்கு எங்க இருக்கு? அந்த குற்றச்சாட்டு என்ன ஆச்சு சார்? நோடு கேளுங்க, இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருகிற பொழுது சட்டத்தை பத்தி கேட்கல. நீங்க சட்டத்தை விடுங்க சார், சட்டத்தை விடுங்க. ஊழல் செய்தால் அவர்கள் ஊழல் செய்வது மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பாஜக சொல்றாங்களா இல்லையா? திரு அமித்ஷா சொல்றாரா இல்லையா? அஜித் பவார் மேல 600 கோடி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது யாரு? இப்ப அஜித் பவார் எங்க இருக்காரு? குற்றச்சாட்டு எங்க இருக்கு? என்ன ஆச்சு? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த வழக்கு அஜித் பவார் தண்டிக்கப்பட்டிருந்தால் அல்லது இப்பொழுது சிறையிலே இருக்கிற அஜித் பவார் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியிலே ஏதாவது பொறுப்புகளிலே அதிகார பொறுப்புகளில் இருந்தால் நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீங்க சமீபத்துல உதாரணம், நீங்க உடனே அஜித் பவார் அங்கீங்கள ஹேமந்த் சோரன் கடந்த காலத்துல முதலமைச்சராகவே ஜெயில இருந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகவே சிறையில் இருந்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராகவே ஜெயில இருந்தாரு. திரு பொன்முடி அவர்கள் குற்ற வழக்கில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு அது உச்ச நீதிமன்ற பெயில்ல இருக்காரு சார். உச்ச நீதிமன்றத்துல அது கன்விக்ஷன் ஆகி அண்டர் பெயில் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன். அதை நீங்க யோசிங்க. அதனால நான் இன்னொன்னு கேளுங்க சார், அதாவது திமுகவுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகிறது. ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். நேற்று மிகப்பெரிய கட்டுப்பாடோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பூத் கமிட்டி மெம்பர்களுடைய கூட்டம், அந்த உறுப்பினர்களுடைய கூட்டத்தை பாத்தீங்கன்னா மிக 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 ஒழுக்கமாகவும் மிக முறையாகவும் அந்த கூட்டம் நடந்த பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக 2026 தேர்தல் பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு வசப்படும். கூட்டணிக்கு வசப்படும். அதுல மாற்று கருத்துக்கே இடம். மதிவானன் சார், செங்கோல் முதல் திருக்குறள் வரை தமிழகத்துக்கு ஏகப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளை பிரதமர் மோடி மேற்கொண்டிருக்காருன்னு சுட்டி காட்டுறாங்க. இந்தியாவிலிருந்தே அகற்றப்பட வேண்டிய கட்சி பாஜகன்னு ராசா சொல்றாரு. ஆனா அமித்ஷா சொல்றாரு திமுக அகற்றப்பட வேண்டிய கட்சி, இந்தியாவிலே அதிக ஊழல் செய்த கட்சி அப்படின்றாரு. சில விஷயங்கள், சில ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பட்டியலிட்டு சொல்றாரு. அதாவது இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மேடை கிடைச்சிது, மைக்கு கிடைச்சிதுன்னு பேசினார்னு வச்சிங்களேன், திமுகவுடைய பதில் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பார்ப்பார். 3 பேர் பேசினாங்க. 3 பேர் என்ன பேசினாங்க? ரவீந்திரன் என்ன சொன்னார்? உண்மையே பேசினார், ஆதாரம் இல்லாமையா பேசுவாருன்னு. ஆதாரம் இருக்குல்ல, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஒரு நிமிஷம் இல்ல நான் யாரும் பேசும்போது இல்ல பிரவீன், ஒரு 3 நிமிஷம் நான் பேசுறேன். இல்ல நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கு? நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஒரு நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டு இருக்கின்றார். ஆரம்பிக்கும் போதே தடக்கூடாது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தடை விதிச்சிருக்கு. 30,000 ரூபாய் ஃபைன் வாங்கினாங்களே, யார் வாங்கினது? இடி தானே வாங்குச்சு. சரி, அப்புறம் அப்ப என்ன குற்றச்சாட்டு அது? மேடை கிடைச்சதுன்னா பேசுவாரு, அவரு என்ன சொல்றாரு? அவர் ஆதாரத்தோடு தான் பேசுறாரு. என்ன ஆதாரம் உங்களால காட்ட முடியுமா? அமித்ஷாவால காட்ட முடியுமா? பொய் பேசக்கூடாது, மைக் இருக்குதுன்ட்டு ஒண்ணு. அப்படி என்னவோ இவங்கெல்லாம் உலக உத்தமர்கள் மாதிரியா இவங்க இன்னைக்கு பேசுறாங்கன்னா, நான் என்ன கேட்கறேன்னா,
தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? பிஎம் கேர் என்ன வழக்கு? 5G என்ன வழக்கு? ஆனா நீ ஒரு லைன் பேச மாட்டேன், ஒரு லைன் பேச மாட்டேனா? நான் அமைதியா இருந்தல்ல, அமைதியாரு வாய் பதில நீ பேசல, நீ பேசல இல்லையா? நீ பேச அமைதியா தான் இருந்தா இது வேணாம். நான் சொல்றதை கேளு தயவு செஞ்சு. CAG வழக்கு, நிலக்கரி ஊழல் வழக்கு, கொரோனா தடுப்பூசி வழக்கு, கங்கையை போய் தூய்மை பண்றேன்னு போனீங்கல்ல அந்த வழக்கு, இதெல்லாம் யார் செஞ்சா? ரஃபேல் யார் செஞ்சா? மோடி தானே செஞ்சது. என்ன பதில் இருக்குதா? ரஃபேல் வழக்கு என்ன பதில் சொன்னீங்க? சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன பதில் சொன்னீங்க? இந்த வேலையாவதுனா தம்பி நீ என்ன பண்ணாலும் இன்னைக்கு அசர மாட்டேன், நீ அமைதியா இரு, கேக்கட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். உச்சநீதிமன்றத்துல என்ன சொன்னீங்க? அண்ணா அமைதியா உட்காருண்ணா, பதற ஆரம்பிக்கவே இல்லை உனக்கு, இப்பதான் முதலுக்கே வந்திருக்க, இன்னும் லைனா இருக்கு. நான் பதறவே மாட்டேன். இந்த இருங்க சார், 8,000 கோடி ஊழலை பண்ணிவிட்டு நீ ஊழல்வாதின்னு பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல சார் கேட்டா ஒரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? வேணா அடுத்த ரவுண்ட்ல சொல்லிட்டாரு. ஒண்ணு எனக்கு அமைதியா என்ன ஒரு நிமிஷம். அடுத்தது இந்த சார் சொல்றாரு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு. உலகத்திலேயே ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் ஊழல் வழக்குக்கு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சு இறந்தது நாள் விடுவிக்கப்பட்டாங்க. மறந்துடக்கூடாது. முதலமைச்சரா இருக்கும்போது தான் போனாங்க. இங்க இருந்து நீங்க பேசுறது அமைதியா இருந்தல, நீங்க குறிச்சு வச்சு பேசுங்க. அதெல்லாம் வேண்டாம். இந்த அதையே வேண்டாம். நானும் அட்வொகேட் தெரியும். இறந்ததுனால மட்டும்தான் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. இது சட்டத்துக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு தெரியும். சரி, அவங்களுடைய சொத்தெல்லாம் எதுக்கு பறிமுதல் செய்ய சொன்னாங்க? ஒரு நிமிஷம், நீங்க ரெக்கவரி பண்ண சொன்னதெல்லாம் ரெக்கவரி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அமைதியா இருங்க சார். அதுக்கு அடுத்தது அவரோட கட்சி பொதுச் செயலாளர் அகில இந்திய தலைவர் பங்காரு லட்சுமணன், அவருக்கு பேர் தெரியுமான்னு தெரியல, அவரு லஞ்சம் வாங்கி பதவி போச்சு அகில இந்திய தலைவருக்கு. அந்த கட்சியில அவ்வளவு பெரிய உத்தமர்கள் அவங்க இன்னைக்கு வந்து ஊழலை பத்தி பேசுறாங்க. ஆனா இருந்தா நீ பேசும்போது எவ்வளவு அதெல்லாம் ஒரே நான் எவ்வளவு பேசுனீங்க. நான் பொறுமையாக கேட்டேன். இல்ல இவரு 10 நிமிஷம் பேசினாரு, அவரு 8 நிமிஷம் பேசினாரு, 6 நிமிஷம் பேசினாரு. டைமோட குறிச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பதில் சொல்லணும் 3 பேருக்கும். எந்த விடுற மாதிரிலாம் இல்லை இவங்கள. அடுத்தது இவர் என்ன சொல்றாரு? தமிழை காப்பாத்தினார் யாரு? நீங்க. கீழடியை பத்தி அமர்நாத் ராமகிருஷ்ணன், நீங்க நாங்க சொன்னதை விட்டுருங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? எனக்கு டேட்டாவே மாத்தி எழுதி கொடுக்க சொல்றாங்கன்னு சொன்னாரா இல்லையா? எதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? இல்ல இல்ல பிரவீன், ஒரு நிமிஷம் பிரவீன், நான் என்ன சொல்றேன், நீங்க தான் அவரை நியமிச்சீங்க, நாங்க நியமிச்சோமா? ஒன்றிய அரசு தான் நியமிச்சது. அவரு கொடுத்த டேட்டா எப்படி மாத்த சொல்லுவீங்க? நீங்க கிமு நீங்க 6ஆம் நூற்றாண்டு சொன்னா உங்களுக்கு எங்க பிரச்சனை வருது? இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க, இருக்கிற நாகரிகத்துக்கு அங்கீகரிக்க மாட்டீங்க. அதை பேச துப்பு இல்ல உங்களுக்கு? இரும்பின் கால இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். 4500 வருஷம் இரும்பின் காலம் நம்ம கண்டுபிடிச்சு சொல்றோம். நாங்க ஏதோ எங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து பேப்பர்ல சொல்லிட்டு போலாம். ஏன் அதை அங்கீகரிக்க மாட்டீங்க? கல்விக்கான நிதியை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? பேரிடர் நிவாரண நிதி பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டுக்கு ஒரு நிமிஷம், நீங்க என்ன ஆட்டுக்கு சமஸ்கிருதத்துக்கு நிதி எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு நிதி எவ்வளவு? தமிழுக்கு இந்த வதியா வேணா நீ அமைதியா இருந்தா நீ என்ன பண்ணாலும் நீ ஆட்டம் கிடையாது. நீ எவ்வளவு குறுக்கிட்டாலும் ஆட்டம் கிடையாது. அமைதியா இருக்கணும். தமிழர் நாகரிகத்தை அங்கீகரிக்க மாட்டீங்க, தமிழுடைய காலத்தை அங்கீகரிக்க மாட்டீங்க, தமிழனுக்கான நிதியை கொடுக்க மாட்டீங்க, கல்விக்கு நிதி தர மாட்டீங்க, விளையாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, எந்த பிரச்சனையை பேசினா அதுக்கான பேரிடர் நிவாரண நிதி கொடுக்க எதையும் கொடுக்க மாட்டீங்க. ஆனா தமிழை வாழ வச்சு எங்க இருந்து பேசுவீங்க நீங்க? அடுத்தது அவர் அமித்ஷா பேசு திருக்குறளை 13 மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்கோம், திருக்குறளை கொண்டு வந்திருக்கோம். நான் என்ன கேக்குறேன், அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆக்கணும், சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் 14 வருஷம் ஆட்சியில இருந்தீங்கல்ல, திருக்குறளை தேசிய நூலா அங்கீகரிச்சுட்டு போங்க, நாங்க ஏத்துக்கிறோம். என்னவோ சிபி ராதாகிருஷ்ணனை வந்து நாங்க வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஆக்க போறோம். எத்தனை மேடையில சிபி ராதாகிருஷ்ணன் நான் பெருமை மிகு தமிழன் சொன்னாரா, பெருமை மிகு RSS காரன் சொன்னாரா? இலா கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் வரலாறு நான் பேசுவேன். ஒரு நிமிஷம், இந்த பாருங்க, உங்களுக்கு வேலையே என்னன்னா தப்பா பேசுறது, பொய்யா பேசுறது, ஆதாரம் கேட்டா கொடுக்கறது இல்ல. வரேன்
வர அவரே நீங்க ஐயா, எழுத்து ஐயா. கொடுங்க. நான் எழுத்து பாயிண்ட் கொடுங்க. கொடுக்க மாட்டேன். நிறுத்தத்துக்கு தான் நான் பாயிண்ட் அப்துல் சொல்றேன். கலாமை நீங்க எழுத்து நிறுத்தினா நான் கொடுங்க. பாயிண்ட் சொல்றேன். அப்துல் நிறுத்தினா கலாம் வந்து நிறுத்தினா அப்துல் கலாம் சொல்றேன். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆக்குறது பாரதிய ஜனதா கட்சி. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா அடுத்து இருங்க. கழிக்க முடியாது. இல்ல அப்புறம் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இந்த உறுதி வச்சுக்கோங்க, அதோட பேசுங்க, அமைதியா இருங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஆக்குறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க பேச, அவர் பேச, யாரும் கொண்டு போய் சேராது. கொஞ்சம் அமைதியா விட இருங்க. மாட்டேன் இந்த சத்தத்துல. அப்புறம் பெகல்காம் அட்டாக்ல வந்து ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறாரு இந்த நாடு ஒரு உள்துறை அமைச்சர். நான் என்ன கேட்கிறேன், முதல்ல உள்ள எப்படி வந்தாங்கன்னு பதில் இது வரைக்கும் சொல்லல. நீங்க அட்டாக் பண்ணது அப்புறம் பேசுவோம். எப்படி உள்ள வந்தாங்க, எந்த வழியில வந்தாங்க சொன்னீங்களா? எங்கேயாவது போர் எப்படி நிறுத்துனீங்கன்னு இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? யாரை கேட்டு நிறுத்தினேன்னு பதில் சொன்னீங்களா? ட்ரம்ப் 35,000 ரூபாய் 38,000 ரூபாய் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னாரு. அப்ப ட்ரம்புக்கு நீங்க பயந்தீங்களா? யாரை கேட்டு நிறுத்தினீங்க? பதில் இருக்கா? சரி, பாகிஸ்தான் அடிச்சீங்கப்பா, ரைட். அடிச்சதுல என்ன மாதிரியான சேதாரங்கள் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றம் உட்பட பிரதமர் எத்தனை இடத்துல அதை பதிவு பண்ணார்? பதிவு பண்ணிருக்காரா? பொத்தாம்பதுவா பேசிட்டு போறாரு. இத்தனை பிளைட் போச்சு, இத்தனை பிளைட் பாதிக்கப்படுது எங்கேயா சொல்லியிருப்பீங்களா? அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு அட்டாக்கு வந்து ஆபரேஷன் மகாதேவன் ஒரு பேர் வச்சிங்க. எல்லாம் கரெக்ட். யாரை கேட்டு நிறுத்தினீங்க? நீங்களா ஆரம்பிப்பீங்க, நீங்களா அந்த இடத்துக்கு இது வரைக்கும் நாட்டுடைய பிரதமர் போய் பார்த்தாரா? அதுக்கு என்ன மத சாயம் பூசுறீங்க? ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா நீங்க இதெல்லாம் உங்களுடைய உள்துறை அமைச்சர் பேசுறது இன்னும் வர இன்னொரு 5 பாயிண்ட் வர. அதுக்கப்புறம் உனக்கு பதில். ஆனா அடுத்த உனக்கு சொல்றேன். அதாவது ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறாரு, ஆபரேஷன் மகாதேவ பத்தி மேடையில பேசுறாரு. இதெல்லாம் எதுக்காவது நான் கேட்ட எந்த கேள்விக்கு இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி கேள்வி கேக்குது, எதுக்கும் பதில் இல்ல. கடைசியா வராரு, நீங்க வந்து சோனியா காந்திக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு ஆசை, நான் உதயநிதியை வந்து இவங்க முதலமைச்சராக நாங்கள் விட மாட்டோம். நீ யாருப்பா அதை முடிவு பண்றதுக்கு? அது எங்க கட்சி உள்விவகாரம். எங்க மக்கள் ஓட்டு போட்டு அவர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, எங்க மக்கள் ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அதிகப்படியான ஓட்டு போட்டு ஜெயிச்சது அவர் தான். நீங்க என்ன அங்கிருந்து இங்க வந்து நீங்க ஆக விட மாட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இங்க ஓட்டுதா? உங்களால ஒரு டிரான்ஸ்லேட் உங்களால பேச முடியும்? எத்தனை வருஷத்துக்கு நடக்காதுன்னு சொன்னாரா? எப்படி ஆக்க விட மாட்டேன் அப்படின்னாரா? நடக்காதுன்னு சொன்னாரா? ஆக்க விட மாட்டேன்னு சொன்னா அதை சொல்றது நீங்க யாரு? நான் தான் சொல்றேன், நீங்க முதல்ல யாருங்க? உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? எங்க மக்கள் ஓட்டு போட போறாங்க, எங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த செல்வனா நீ பதறவே போறாத வர உனக்கு ஒண்ணு செய்து வர. இவர் என்ன சொல்றாரு அடுத்தது? இல்ல ஒரே செகண்டுங்க, நானு எல்லாருக்கும் பாருங்க 8-10 நான் இவருக்கு என்ன கேக்குறேன்னா, திரும்பவும் மக்கள் வந்து புறக்கணிக்க எங்க 14 வெற்றி எங்களுக்கு பரிசா கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு 14 தோல்வியை மக்கள் பரிசா கொடுத்திருக்காங்க. நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் 240 எம்பி வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் கிட்டையும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் காலை பிடிச்சி தொங்கி ஆட்சியில் உட்காந்துருக்க நீங்க எங்க 100% வெற்றியை பெற்றிருக்க, நாங்க எங்க? தெளிவா பேசுங்க. தொடர்ச்சியா வெற்றி, கடந்த முறை 39 தொகுதி வெற்றி, இந்த வாட்டி 40 தொகுதி வெற்றி. இருந்தா வர நீ என்ன கழிச்சாலும் நான் பேசும்போது சவுண்ட்ல பேச மாட்டேன், நான் தெளிவா இருக்கேன். இப்படி தொடர்ச்சியா மக்களுக்காக ஒரு சேவை செஞ்சிருக்கோம். சார் சொல்றாரு அவ்வளவு குற்றம் இருக்கு இவ்வளவு குற்றம் இருக்கு. சார் எல்லாத்துக்கும் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் சார். மக்கள் தான் சார் முடிவு பண்றாங்க. மக்கள் வெற்றியை பரிசா கொடுக்குறாங்க, உங்களை மாதிரி தோல்வியை கொடுக்கல. மோடி 400 ஜெயிப்பாரு, 240 தான் ஜெயிச்சிருக்காரு, மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்காரு. நாங்க 99% வெற்றில இருந்து 100% வெற்றியை மக்கள் எங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு எங்களுடைய சாதனைகள் இருக்குல்ல, சகோதரர் போகும்போது சொல்றாரு, அதாவது இவங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஏதோ அவர் பேசுறாரு, அவர் பேசுறது அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நீங்க பேசுறதையும் நான் பேசுறதையும் மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் தெளிவா முடிவெடுக்கிறாங்க. மக்கள் யாரை ஆட்சியில் உட்கார வைக்கணும், யாரை எதிர்கட்சியே இல்லாம இந்த எலெக்ஷன்ல அதிமுக ஆக்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 2026 பார்க்கலாம், நீங்க பொறுத்து பாருங்க. அதிமுகவை டெபாசிட் இல்லாம ஆக்குறமா இல்லையான்னு பாருங்க. நாடாளுமன்றத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்களாம். எப்படி ஜெயிச்சிருப்பீங்க? 18-21 எப்படி ஜெயிச்சிருப்பீங்க? 18-21 நான் கேக்குறேன், எப்படி ஜெயிச்சிருப்பீங்க?
18 யாரோட ஓட்டு? எல்லாம் உங்களுடைய ஓட்டா? மொத்தமா 100 உங்களுடைய அவருடைய ஓட்டா? இல்ல இல்ல அதெல்லாம் வந்து எல்லா இண்டிவிஜுவல் கேண்டிடேட்லாம் வந்து போன எலெக்ஷன்ல எங்க கூட கற்பனையில பேசுறதா இருந்தா நீங்க கேண்டிடேட்டா போட்டு கற்பனையில பேசலாம். அவங்க வாங்குற இண்டிவிஜுவல் ஓட்டு break போயிட்டு வந்து நம்ம கற்பனையில சவுண்டா பேசுறது யாரு வேணா கற்பனையில மக்கள் நிரூபிச்சிருக்கோம். பிரேக்க முடிச்சிட்டு பிரேக்க முடிச்சிட்டு வாங்க. நாங்க நிரூபிச்சிருக்கோம். கச்சேரியா நாங்க நிரூபிச்சிருக்கோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, நிரூபிச்சிருக்கோம். பேசலாம். எங்களை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755-00112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambak. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. திமுக மீதான அமித்ஷாவின் குற்றச்சாட்டு அரசியலா ஆதாரமா என்ற தலைப்பின் கீழ் பேசிக் கொண்டிருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரவீந்திரன் சார், ரொம்ப சுருக்கமா சார், இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் பேசுறாருன்னா ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாரு, அவரோட தரவுகள் இருக்கும், தகவல் எல்லாமே இருக்கும் நீங்க சொல்றீங்க. அதே திரு அமித்ஷா தான் 2018 ஜூலை 9ஆம் தேதி சென்னையில் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, நாட்டிலேயே ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் உள்ளதுங்கிறார். 2018 யார் இருந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கார். அதற்கு பிறகு 2016 ஏப்ரல் 14ஆம் தேதி திருச்சியில் பேசிய அமித்ஷா, நாட்டிலேயே ஊழல் மிகுந்தது ஜெயலலிதா ஆட்சி தான் அப்படின்றார். அப்போ அதுவும் தரவு இல்லாமல் பேசிருக்க மாட்டார் இல்லையா? தரவோட தான் பேசியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்காரு. அப்போ முரணா இருக்குல்ல? நீங்கள் அரசியல் சூழலை பார்க்கணும். ஒரு தேசிய கட்சி தமிழகத்தை பொறுத்தளவு பிராந்திய கட்சிகளை நம்பி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிற போது எதிரில் அதிமுக எதிரி. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்கிற போது எதிரி யாரா இருப்பாங்க? திமுக தான். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நான் எல்லாமே ஒரு அரசியல் தேர்தல் கணக்கு தான். ஒரு வரலாற்று குறிக்கிற ஐடியா இல்ல. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி வைக்கும் போது விஷயங்கள் மாறும் பேசுறாரு. நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சோம், ராமர் கோயில் வந்ததா? ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்பட்டதா? பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசப்பட்டதா? காமன் மினிமம் புரோகிராம்னு ஒண்ணு வச்சதுக்கு தான் கூட்டணி வச்சோம். அதே தைரியமும் தெம்பும் திராணியும் அதிமுக இருக்குதான் கேட்டு சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்ல வரேன். ஒரு வரலாற்று நிகழ்வை நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற போது காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தது. சரி, அன்றைய காலகட்டத்தில் பிஜேபி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இல்லை. ஒரு பிரதான எதிரிகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக இருந்தது. ஆனால் ஒரு அரசியல் அதிரடியை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. அப்போ அவங்க என்ன முடிவெடுத்தாங்க? 1996 உத்தரப்பிரதேச தேர்தல் அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது, பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுது, 4 முனை போட்டியாக அறிவிக்கலாம்னு ஒரு அறிவிப்பு வருது. அப்போ கன்ஷிராம் அவர்களையும் முலாயம் சிங் அவர்களையும் 2 பேரையும் கூட்டணி அமைக்க வைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். ஆனால் அந்த கூட்டணி ஆட்சி நீடிக்கல, அது வேற விஷயம். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி கன்ஷிராம் கட்சியும் முலாயம் சிங் யாதவும் கூட்டணி அமைக்க வைத்து கூட்டணி வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற செய்த பெருமை ஜெயலலிதா அம்மையாரை சாரும். கூட்டணிக்கு அச்சாரம் யார் தெரியுங்களா? இங்கிருந்து உத்தரப்பிரதேசம் சென்று 2 பெரும் தலைவர்களை சந்தித்து கூட்டணி அமைத்தது மரியாதைக்குரிய ஐயா வீரமணி ஐயா அவர்கள் 96. எல்லாமே அரசியல். எல்லாமே அரசியல். அதை இப்போ இதுதான் அரசியல். அதிமுக அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையிலான அதிமுக இருக்கும்போது அப்பயும் ஊழல் சொல்லியிருக்காரு. அதே அப்ப தரவுலாம் பேசிருக்க மாட்டாரு. அந்த அதிமுக தான் இப்ப கூட்டணி வச்சிருக்காரு. அதுதான் அவங்க உள்ள போனாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அது நாடறிஞ்ச உண்மைதானே. ஊழல் கட்சியோட அவர் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது சுத்தமான 100% சுத்தமான யாருமே சொல்ல முடியாது. நீங்க பாஜகவும் சொல்ல முடியாது. தேர்தல் ஆதாயத்துக்காக குற்றச்சாட்டு நீங்க தேர்தல் வாக்குகளை வாங்கணும்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி நீங்க டேமேஜ் பண்ணுவீங்க? குற்றச்சாட்டுகள் சொன்னதும் மக்கள் மனசு மாறும், மக்கள் வாக்களிப்பார்கள். அப்போ ஆதாரத்தோட அதிமுக மீது குற்றம் சாட்டினார் அமித்ஷா. அதே அதிமுக கூட்டணி வச்சிருக்காருன்னா இங்க குற்றச்சாட்டு ஊழலாம் தேவை கிடையாது. தேர்தல் அதாவது ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்பது மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அவரோட போயிடுது. அதுக்கு பிறகு காலகட்டம்லாம் எதிரி கட்சிகள் எல்லாம் எதிரி கட்சிகளாக செயல்படும். என்ன சொல்லணும்னு புரியல. இல்ல நான் பேசுறேன். இந்திய அரசியல் வரலாற்றில் இந்தியன் குற்றவியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல ஒரு பர்சன் டைஸ்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அஃபென்ஸ் டைஸ். இப்போ கோயத்தில் எல்லாம் அவங்க பையனை பிடிச்சி கன்விக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு இறந்து போயிட்டாருன்னா அவர் பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்தியாவில் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அபேட்டட் ஃப்ரம் சார்ஜஸ்லேருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க, அவங்கள விடுவிச்சிட்டாங்க. அந்த கருத்தை நீங்க பிறகு பேசுங்க. நீங்க தலைவர்கள நீங்க இல்ல நீங்க பேசும்போது அவர் பேசும்போது நான் தலைவர்கள ஒருமை காத்தா நீங்க பேசுங்க. உங்க டயத்துல நான் பேசல. இல்ல இல்ல நீங்க நினைக்கிறேன். பேசுங்க மதிவாணன், நீங்க உங்களுக்கு டைம் தர்றேன். நீங்க தாராளமா ரொம்ப பேசுனீங்க, பேசுங்க பரவாயில்ல. கீழடியை பத்தி எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. 18 ஆண்டுகள் மத்திய அரசுல அங்கம் வகித்தது யார்? 18 ஆண்டுகள் மத்திய அரசுல அங்கம் திமுகவுக்கு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நடந்த குற்றச்சாட்டு பேச விடணும், இல்லன்னா உங்களை நான் பேச விட மாட்டேன். 18 ஆண்டுகள் மத்திய அரசுல அங்க வகிச்சீங்க. நீங்க கீழடியை பத்தி கவனம் செலுத்துறீங்களா? திரும்ப அதாவது லாவணி வேலையா உங்க வேலையை நீங்களே சொல்லுங்க. கீழடி அப்படிங்கிறது எப்ப வந்து கீழடிங்கிறது 18 ஆண்டுகள் மத்திய பேச விடுறாரா? என்ன பேச விடுறாரா? அவர் வந்து அவ்வளவு சொன்னாரு, அவ்வளவு குதிச்சாரு. 18 ஆண்டுகள் அங்க வகிச்சீங்களா? ஏன் கீழடியை பத்தி ஏன் நீ ஜல்சக்தி துறையை வாங்கி ஏன் காவிரி பிரச்சனை தீக்கல? ஏன் கச்சத்தீவு பிரச்சனை வெளியுறவுத்துறையை வாங்கி ஏன் கச்சத்தீவு பிரச்சனையை தீக்கல? 9 கேபினெட் அமைச்சர்களை வச்சிருந்தீங்கல்ல, என்ன கொண்டுட்டு வந்தீங்க? நாங்க சொல்றோம் 21 மருத்துவ கல்லூரிகளை எதுவுமே இல்லாம நாங்க கொண்டு வந்தோம். பாஜக எங்களுக்கு கொடுத்துச்சு. நாங்க சொல்றோம் நீங்க இல்லங்க. இந்த நான் கேட்கிற ஒரே கொஸ்டின், நெறியாளர் என்ன அனுமதிக்கணும். நீங்க வந்து தவறா நீங்க லீட் பண்றீங்க. ஒரே நிமிஷங்க 18 ஆண்டு நீங்க மத்தியில ஆட்சியில இருந்தீங்கலங்க, 9 கேபினெட் அமைச்சர்கள் வச்சிருந்தீங்கலங்க, என்ன கொண்டுட்டு வந்தீங்கன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை வந்தது இப்போ ஆட்சியில இருந்தது. அப்போ எதுக்கு சம்பந்தம் இருக்கா? தமிழக மக்களுக்காக சம்பந்தமே இல்லாம பிரச்சனை நான் கேக்குறேன். ஆணித்தரமான கேள்வி. ஒரே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நாங்க மத்தியில ஆட்சியில அங்க வகிக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை கொண்டு வந்ததை தவிர வேற என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சாதித்தீர்கள்னு ஒண்ணே வட்டியில் எடுங்க பாப்பா. நாங்க சொல்றேங்க 21 மருத்துவ கல்லூரிகளை கொடுத்தாங்க. நாங்க சொல்றேங்க 7.5% இடஒதுக்கீடு மூலமா நாங்க 6344 பேரை மருத்துவ கல்லூரிகளை ஒரே ஒரு கேள்வி சார். கீழடி அப்படிங்கிறது எப்ப வந்ததுன்னு கேக்குறாரு. கீழடி பிரச்சனைங்கிறது எப்போ? நான் கேக்குறது 18 ஆண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு பெருமை தானே சார். அது இந்தியாவுக்கு பெருமை தானே. நீங்க அவ்வளவு பெரிய அப்பாடாக்கறனா 18 ஆண்டு இருந்தீங்கலங்க. ஒரே ஒரு திட்டம் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக நாங்க சொல்றோங்க 21 மருத்துவ கல்லூரின்னு. நீங்க அது மாதிரி ஒண்ணு சேலஞ்ச் பண்ணி திமுக காரங்க ஊழல் வழக்க தவிர வேற ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்களான்னு நான் கேக்குறேன். எங்களாலையும் பேச முடியும். என்ன எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவ்வளவு
வழக்குல தண்டிக்கப்பட்ட 18 வருஷம் சொல்றீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி சார், நான் ஒரு கேள்வி சார், பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கிராஸ் பண்ணிட்டே இருக்காரு, அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணாம என்னைய கண்ட்ரோல் பண்றீங்க. ஜட்ஜா இருக்கணுங்க, ஜட்ஜா அக்யூஸ்டா மாற கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க என்னைய கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க மட்டும் அவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க குறிச்சு வச்சுட்டு பேசுங்க. கீழடிக்கு அவ்வளவு ஆசைப்படுற இது பண்றீங்கல்ல, யாரு? தமிழர் நாகரிகம். ஏங்க இங்க துப்புரவு தொழிலாளர்லாம் அடிச்சு ஏத்துனீங்களா? அவெல்லாம் தமிழ்நாட்டுக்காரனா வெளிநாட்டுக்காரனா? ஏங்க நீங்க வந்து இரண்டு வாதங்கள் நீங்க சொன்னீங்க. ஒன்று, கருத்தியல் ரீதியாக தமிழர்களை தமிழர் பண்பாடு சார்ந்து பேசுவது ஒண்ணு. தமிழர்களுக்கு சாப்பாட்டுக்கு பூவாவுக்கு வழி பண்ணுங்கன்னு போராடுறான், அவனை அடிச்சு நடராத்திரியில ஏத்துறீங்க. கூலி கேட்டு போராடுகின்ற தொழிலாளர்களை நீங்க வண்டியில ஏத்திட்டு கூலி படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டுறீங்க. ஏங்க நீங்க பாக்குற மக்களுக்கு தகவல் கிடைக்கணும் சார். நீங்க 18 வருஷமா 18 இருங்க சார். ஏங்க சார் ஒரு நீங்க சம்பந்தம் இல்லாம தான் நீங்க பேசுறீங்க. நீங்க தொடர்ந்து கீழடியை பத்தி பேச சொல்றீங்க, தலைப்பு இருக்கா? நான் தமிழர் உயிர் வாழ்றத பத்தி நான் பேசுறேன், தமிழர் நாகரிகத்தை பத்தி அவர் பேசுறாங்க. உணவுக்கான வழியை பத்தி பேசுறேன்னு சொல்றோம். இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு கொஞ்சம் அமைதியா இருங்களேன், கொஞ்சம் என்ன பேச விடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 18 வருஷமா இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க கீழடி திட்டங்களா அப்ப கொண்டு வந்தாலும் நீங்க கேக்குறீங்க. நியாயமான கேள்வி இருக்கு சார். நான் பேசி முடிச்சுறேன், ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுறேன். சரி என்ன பேச விடுங்க சார் ப்ளீஸ். என்ன பேசுங்க ஒரு நிமிஷங்க. நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு அங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க, இரலவென்ட் क्वेश्चन கேட்டீங்க. எப்பயோ விமர்சனம் பண்ணத 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்பயோ பண்ணாத பொய்யா என்ன? இந்திரா காந்தி அம்மையார பத்தி விதவை மறுவாழ்வு திட்டம் வந்தது, பண்ணது உள்துறை அமைச்சர் சார். நாங்க எல்லாத்தையும் பண்ணது உள்துறை அமைச்சர். காங்கிரஸ் பத்தி இவங்க தலைவர் பேசுறாங்க. அவங்க சொன்னாரு டேட்டா ஆதாரங்களை சேர்த்துங்க. அவங்க நடுநிலையாளர் வந்து நடுநிலையாளராகவும் நேர்மையானவராகவும் இருக்கணும். நான் எல்லார்கிட்டவே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நாங்க கேக்குறோம், கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னாங்க. கேளுங்க அவங்கள காங்கிரஸோட அது விமர்சனம், அது வேற. நட்பு கேடாய் முடிந்ததுன்னு அப்ப அமித்ஷா இப்ப சொன்னது விமர்சனமா? இப்ப அமித்ஷா இப்ப சொன்னது விமர்சனமா? புத்திசாலித்தனமா கேசிபி அவங்கள கேட்க முடியற போது அவங்களே கேளுங்க. கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. கட்சியுடைய தலைவர் பேசவே விட மாட்டீங்க சார். அவர் கேளு, என்ன பேச விட மாட்டீங்க. சரி என்ன பேச விட மாட்டீங்க, என்ன பேச விடுங்க. ஒரு என்ன பேச சார், என்ன பேச விடுங்க சார். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க சார். எனக்கு டைம் தர மாட்டீங்க. அதாவது ஒரு கட்சியுடைய தலைவர் சொல்றதுக்கும் நாட்டின் உள்துறை அமைச்சர் சொல்றது வித்தியாசம் இல்லையா? அவர் தான் சொன்னாரு, ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாருன்னு சொல்றீங்க. அப்போ அதிமுக மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆதாரத்தோட சொல்லிருப்பாரு, நான் சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? திமுக அவர் சொன்னார் கூட அது விமர்சனம், அது அவருடைய கட்சியின் தலைவருடைய கருத்து. அதையும் நீங்க கட்சியின் தலைவருடைய கருத்துக்கும் உள்துறை அமைச்சர் சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல? சரி சரி சரி, இன்னொன்னு 18 ஆண்டுல என்ன ஒரு நல்ல திட்டம் 18 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப என்ன பண்ணாங்க? கீழடி திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க. நியாயமான கேள்வி, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இப்ப இந்த கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்களை ஒரு ஏற்றுக்கொள்றது என்ன பிரச்சனை? அது தமிழ்நாட்டுல பெருமை தானே. அந்த தரவுகளை மாற்றி எழுதுறது யாரு? நியமித்த அதிகாரி யாரு? தரவுகளை மாற்றி கொள்வது யாரு? அப்படிங்கிறது கேள்வி, நியாயமான கேள்வி வரும் இல்லையா? கூலி படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? நானும் கேட்கிறேன், மேனுவலா கேட்கிறேன். நீங்க வந்து கருத்தியல் ரீதியா பேசுறீங்க, நான் மக்கள் உயிர் வாழ்வதற்கான பிரச்சனை நேரம் சுருக்கமா சார், ரொம்ப சுருக்கமா முடிச்சிடறேன். சகோதரர் கேட்டா கூட்டணி வச்சு என்ன கொண்டு வந்தீங்கன்னு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்தோம், சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தோம், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொண்டு வந்தோம், தமிழ் செம்மொழி நிறுவனம் கொண்டு வந்தோம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கூட்டி குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம், சேலம் புதிய ரயில்வே கோட்டை எடுத்துன்னு வந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல என்கிட்ட இருக்கு, நான் சொல்லுவேன். ரெண்டாவது சகோதரர்கிட்ட ஒரு என்ன கேள்வி கேட்டேன்னா, நாம எல்லாம் எங்க வரேன் அவருக்கு மேல சொல்லிட்டு வர அடுத்து உங்களுக்கு சொல்றேன். அதாவது சகோதரர் என்ன பேசுறாரு? ஊழல் குற்றச்சாட்டு. உங்க அம்மா ஜெயிலுக்கு போச்சா இல்லையா? சரியா? அதுக்கு அடுத்தது அன்றைக்கு இயக்கத்தினுடைய ஆட்சியில் உங்க ஆட்சியில நீங்க உங்க
அன்புடைய சகோதரி அடுத்தது எங்க கனிமொழி இருந்தாங்களா இல்லையா? ஆராசா இருந்தாரா இல்லையா? என்ன அதுக்கப்புறம் பதில சொல்லுங்க. இல்ல நாங்க யாரும் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இல்ல. நீங்க எல்லாரும் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. திருத்தத்தை பத்தி ஒரு நிமிஷம் பேசணும். அதை ஈஸியாலாம் திருத்திட்டு போக முடியாது. அதை திருத்தணும்னா ஆர்டிகல் 74 திருத்தணும், ஆர்டிகல் 75 திருத்தணும், ஆர்டிகல் 165 திருத்தணும். நேர்மையா பேசுறாரு பாத்தீங்களா? இல்ல ஒரு நிமிஷம். 71 பேர் அமைச்சரா இருக்காங்க மோடி ஆட்சியில. அதுல 28 பேர் மேல குற்றவாளி நிலுவையில இருக்கு. 19 பேர் மேல அதனால நீங்க வந்து அன்னைக்கு மட்டும் வாஜ்பாயும் அத்வானியும் உங்களை சரியா இருந்தாங்கன்னா நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு உட்கார்ந்து ஜெயிலுக்கு போய் இருந்திருப்பீங்க. கோத்ரா ரைனா முடிஞ்சு போன கேஸ் இல்ல. நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.